மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து மலைமேல் உள்ள சிக்கந்தர் அவுலியா பாதுஷா பள்ளிவாசலுக்கும் சென்றார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சத்யகுமார் வழங்கிக்கலாம். சத்யகுமார், விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் இன்று பார்த்தமையானால் இந்த திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். அதைத் தொடர்ந்து அருகில் இருக்கக்கூடிய இந்த கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் சிக்கந்தர் பாதுஷா பள்ளிவாசலுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளை சந்தித்து இந்த மலை குறித்த பிரச்சனைகள், இதில் இருக்கக்கூடிய இந்த வரைபடங்கள் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்து அவர்களுடன் பேசினார். அதன் பின்பு மலை மேல் இருக்கக்கூடிய இந்த சிக்கந்தர் பாதுஷா தர்கா மற்றும் பின்னால் இருக்கக்கூடிய அந்த சிவன் கோவிலுக்கு செல்வதற்காக ஏறினார். ஆனால் உச்சிவேளை என்பதால் இதற்கு மேல் ஏற வேண்டாம் என்று பாதிலேயே நின்றுவிட்டு அங்கு இருக்கக்கூடிய இரண்டு, அதாவது திமுக கட்சி பிரதிநிதி மற்றும் இஸ்லாமியர் இவர்களை, அந்த பள்ளிவாசல் நிர்வாகிகளை சந்தித்து இருவரிடம் கேட்டறிந்தால் இது குறித்து அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது கூறுகையில் பார்த்தமையானால், இந்த இரு தரப்பினரிடம் கேட்டறிந்தேன். இந்த திருப்பரங்குன்றம் தொகுதியில் உள்ள இந்த மக்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறார்கள், அவர்களை பொறுத்தளவு சகோதரத்துவமாக இருக்கிறார்கள், எந்தவித பிரச்சனையும் இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த மதவாத சக்திகள் தான் இந்த பிரச்சனையை பெரிதாக்குகிறார்கள். இந்த மதத்தின் அடிப்படையில் வன்முறைக்கு வித்திடக்கூடாது என்று நாங்கள் எங்கள் விசிகா சார்பாக கோரிக்கை விடுக்கிறோம் என கூறியிருக்கிறார். இந்த திருப்பரங்குன்றம் மலைக்கு திடீரென இந்த திருமாவளவன் அவர்கள் வந்திருப்பது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சத்யகுமார். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.